இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை நம்ம எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்க. அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமெயிலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்க பாருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஓகே, அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு நம்மளுக்கு எல்லா நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் மெயினாக தேவைப்படும். ஐ மீன் இது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே தான் ஒவ்வொன்றா நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். திடீர்னு ஒரு சின்ன இன்ஜுரி, ஏதாவது காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கையில் கட் ஆயிடுச்சுனாலோ, இல்லை திடீர்னு ஏதோ ஸ்டொமக் வாமிட்டிங் நிறைய வர்றதுனாலோ, இல்லை அப்படின்னா டயரியா போகுது. ஸோ அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரிலீஃப்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இது. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு நம்ம அன்றாடம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கவங்க தான். ஸோ ஏதாவது வயல் வேலைக்கோ இல்லை மரம் வெட்டுற வேலைக்கெல்லாம் செய்கிறவங்களுக்குலாம் ஷோல்டர் பெயின், அப்புறம் உடம்பு வலிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் நம்மளுக்கு டைக்ளோஃபெனாக் அப்படின்ற ஒரு ஆயின்மெண்ட் நமக்கு யூஸ் பண்ணி எங்கே வலிக்குதோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏதாவது நல்லா அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். ஒன்று. அண்ட் த்ரோம்போபெயின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த்ரோம்போபெயின் அப்படின்னா திடீர்னு ஒரு அடி எங்கேயாவது படுது, தலை எங்கேயாவது போய் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அங்கே ஐஸ்பேக் வச்சு நம்ம ஒருத்தரம் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது த்ரோம்போபெயின். அதுவும் இல்லாமல் நீங்கள் வென்ஃபிளான் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வென்ஃபிளான் போட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது த்ரோம்போபெயின். ஓகே, அண்ட் சில்வராக்ஸ் ஆயின்மெண்ட் அப்படின்றது தீ காயங்களுக்கு. இப்போ திடீர்னு நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கையில் சூடுபடுது, பிளிஸ்டர் ஊண்டு மாதிரிலாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது சில்வராக்ஸ் ஆயின்மெண்ட். ஓகே, இந்த சில்வராக்ஸ் ஆயின்மெண்ட் நீங்கள் எங்கே ஒரு தீக்காயம் கொடுத்தோ அது கொஞ்சம் அங்கேயும் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தருவீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயினும் அது இல்லாமல் அந்த எரிச்சலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீவ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போவிடான் ஆயின்மெண்ட். ஒரு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுற ஆயின்மெண்ட் தான் இந்த போவிடான் ஆயின்மெண்ட். வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஆக்டிவ் ப்ளீட் இல்லாமல் நார்மல் ப்ளீட், சின்ன ப்ளீடெல்லாம் இல்லாமல் ஆக்டிவ் ப்ளீட் இல்லாமல் நார்மல் மூணு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது போவிடான் ஆயின்மெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா belladonna பிளாஸ்டர். இது வந்துட்டு கம்பெனி நேமு. இது நம்மளுக்கு ஷோல்டர் பெயின், இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சரு, சப்போஸ் ஏதாவது அடிபட்டுட்டு கிளாவிக்கல் ஃப்ராக்சரு இல்லை ஷோல்டர் இந்த இடத்துல நல்லா வலிக்குதுன்ற மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இழுத்து அப்படியே விட்டுற ஒரு பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் இதுவும் உங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பேண்டேஜ், ஏதாவது ப்ரிக்கிங் உண்டு ஏதாவது ஊசி, ஏதாவது தைச்சிட்டு இருக்கும்போது ஊசி குத்திருச்சு கையில், சின்ன காயம்தான். அந்த காயத்துக்கு நீங்கள் ஏதாவது பிளாஸ்டர் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்பாட் பேண்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கையில் ஏதாவது காயங்கள், கத்தி பட்டுட்டோ இல்லை சின்ன காயங்கள், ஓகேவா, கீரலோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேஜ்னு சொல்லுவோம். நார்மல் பேண்டேஜ். ஓகே, இதை நமக்கு எல்லாருக்குமே தெரியுற ஒரு பேண்டேஜ். அண்ட் நம்ம பார்க்குறது ஆர்த்தோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெரிய இதெல்லாம் மூண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு காஸ் பீஸாக நீங்கள் மடிச்சுட்டு, எப்படி காஸ் பீஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் காஸ் பீஸ் மேக் பண்ணி உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஆயின்மெண்ட்டும் இதெல்லாம் போட்டு நீங்கள் கரெக்டாக கட்டணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஸ்டைல், இதோட ஸ்டைல் தான் இதை நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இது ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் காட்டன் ரோல். இது காட்டன் நம்ம ஏதாவது அடிபட்டுச்சு, காயங்கள் ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் துடைக்கிறதுக்கும் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது இதுதான். அண்ட் போவிடான் சொல்யூஷன்றது உங்களுக்கு தெரியும். போவிடான் ஆயின்மெண்ட் மாதிரி தான். ஆக்டிவ் ப்ளீடிங் வந்துட்டே இருக்குது, அடிப்பட்ட ப்ளீடிங் வந்துட்டே இருக்குது, அந்த காயத்தை அந்த பிளட் செயினை துடைக்கணும், அந்த பிளட்டை க்ளீன் பண்ணணும், இல்லை அந்த காயத்தை ஸ்டைலாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த போவிடான்
சொல்யூஷன் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன நார்மல் சைஸ் 100 ml வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காயத்தெல்லாம் கழுகுறதுக்கோ இதுக்கெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பாவிடன் சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூவ் ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இதுதான். ஏதாவது இந்த முட்டிலேயோ இல்லை இந்த எல்போலையோ ஸோ இந்த ஷோல்டர்லேயோ இங்கெல்லாம் எங்கேயாவது உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மூவ். ஓகே, மூவ் ஸ்ப்ரே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது மசில் ரிலேட்டடாக ஏதாவது தொட வலிக்குதோ இல்லை மசில் ரிலேட்டடாக ஏதாவது பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த டைக்ளோஃபினாக் இல்லைன்னா ஃப்ளூமசனில் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதை விட கம்பேர் ஜாயிண்ட் பெயின் முட்டி வலிக்குது என்று போடலாம். மற்ற ஆயின்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்ப்ரே கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் டியர்ஸ். ஓகேவா, இது வந்துட்டு கண்ணில் ஏதாவது ஃபாரின் பாடின்றது ஏதாவது தூசியோ இல்லை துகளோ ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம இது 2 ட்ராப் போட்டு நீங்கள் கண்ணை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக அந்த ஃபாரின் பாடி வேகமாக வெளியே தள்ளிடும். அது ஒன்று. ரெண்டாவது வேறு என்ன அப்படின்னா ஐ ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஐ வந்துட்டு நிறைய பேர் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹியூமன்ஸ் தான் நம்ம தான் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐயில் வந்துட்டு ட்ரைனஸ் வரும். அந்த ட்ரைனஸ் வரும்போது நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ரெஃப்ரெஷ் டியர்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கிறோம். அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் டாக்டரோட ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி இது வந்துட்டு ஆர்பிட்ரேட் டேப்லெட்னு சொல்லுவோம். இதுவும் டாக்டரோட ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படின்ற போது நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த கான்செப்ட் ஆர்பிட்ரேட் டேப்லெட். ஓகே, இந்த ஆர்பிட்ரேட் டேப்லெட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து பேஷண்ட்டுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது, கார்டியாக் பிளாக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்ற போது நெஞ்சு வலிக்கும். நார்மலாக கேஸ்னாலே நம்மளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரலாம். ஸோ அதனால நார்மலாக நெஞ்சு வலிக்கிறதுக்கும் இல்லை கார்டியாக் பிளாக் வந்ததுனால நெஞ்சு வலிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, அது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நார்மலாக இந்த நெஞ்சு வலிக்கிறது நம்மளுக்கு ரேடியேட் ஆகாது, பெயின் வந்து ரேடியேட் ஆகாது, எங்கேயும் எங்கெங்கே மட்டும்தான் வலிக்கும்னு நினச்சிக்கோங்க. அதே நீங்கள் உங்களுக்கு நார்மல் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வரப்போகுது அப்படின்ற போது உங்களுக்கு நெஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். இந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு ரேடியேட் ஆகும், ரேடியேட் ஆகிற பெயின் அப்படியே லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்துடும். ஸோ அப்படியே ரேடியேட் ஆகும் இந்த பெயின். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்றது நம்ம கார்டியாக் பிளாக் வர பேஷண்ட்டுக்கு இல்லை கார்டியாக் அரெஸ்ட் ஆகிற பேஷண்ட்டுக்கு வர ஒரு சிண்ட்ரோம் தான், ஒரு சிம்டம்ஸ் தான். ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்றது அதிகமாக ஸ்வெட் ஆகுறது, உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுறது, அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும், தாகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, பாலியூரியா எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டேப்லெட்டை இந்த ஆர்பிட்ரேட் அப்படிங்கிற டேப்லெட்டை ஒரு டேப்லெட்டை நீங்கள் சப்ளிங்குவல் அப்படின்றது நாட்டுக்கு அடியில் நீங்கள் வச்சு நீங்கள் வேகமாக டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு இது யூஸ் பண்ணாமல் போகிறத விட உங்களுக்கு இது யூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உங்களை ப்ராப்பராக உங்களை கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு உங்களை கரெக்டாக ப்ராப்பராக எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் மட்டும்தான் சொல்கிறேனே தவிர இதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் வேறு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பேண்டேஜ் அப்படின்னா நம்ம ஏதாவது அடிபட்டு வீங்குது அந்த இடத்துல நம்ம ஏதாவது சுற்றணும்னு ஆசைப்படுவோம், ஏதாவது வலி குறைக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கிராப் பேண்டேஜ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எலாஸ்டிக் ஃபார்மில் இருக்கும், இழுத்தா கொஞ்சம் லூப்ரிகேட் ஆக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லுவோம், சிலிக்கா ஜெல்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது வலிக்குது வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒத்தனை கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸில் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இருந்தாலும் நான் என்னோட கடமைக்காக சொல்கிறேன். ஓகேவா, ஓஆர்எஸ் பவுடர் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சிவியர் வாமிட்டிங், டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். டீஹைட்ரேஷனில் என்னென்ன எப்படி இருக்குன்னா வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் காமனாக நடக்காது. ஓகேவா, டயரியா உங்களுக்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு 4-5 டைம் டயரியா போகுது அப்படின்ற போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது
குடிக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த ஓஆர்எஸ் பவுடர் நீங்கள் கலக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈனோ, வயிறு எரியிற மாதிரி இருக்கு, வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஸோ அது நிறைய காரணங்களால் வரலாம், அதில் நம்ம இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? வயிறு எரியிற மாதிரி இருக்குது, அந்த அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வயிறு எரிச்சலை போக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஈனோ. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் இது யூஸ் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் வேறு என்ன அப்படின்னா க்ளவுஸு. ஏதாவது ஒரு காயத்தை நீங்கள் ஒரு அன்னோன் பர்சனுக்கு ஒரு அடிபட்டு உங்கள் முன்னாடி வராங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரியோட ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த ப்ளீடிங்கில் ஆகுது டேரக்டாக கை கொண்டு போய் வச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஸோ அதான் ப்ராப்பர் மேனேஜ். ஓகேவா? வேறு என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிஷ்னலாக வேறு அடிஷ்னலாக அடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஓகேவா? இதெல்லாம் அடிஷ்னலாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் இன்னும் டிஜிட்டல் தெர்மாமீட்டர். இது வந்துட்டு நம்ம காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம காய்ச்சல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளோட டெம்பரேச்சர் பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இது ஒன்று. அப்புறம் பிபி அப்பாரட்டஸ், இதுவும் டிஜிட்டல் தான், டிஜிட்டல் பிபி அப்பாரட்டஸ். இது வந்துட்டு நம்ம பிபி மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். சில ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்லாம் இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதனால நெஞ்சோலி வருது, இல்லை பிபி அதிகமாகிறதுனால பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை மயக்கம் போட்டு விடுறாங்க மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பிபி அப்பாரட்டஸ். அதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஹாட் அண்ட் கோல்டு பேக், இல்லைன்னா ஹாட் பேக்னு சொல்லுவோம். இது வந்து ஒத்தரம் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற்றினீங்கன்னா எங்கெங்கே உங்களுக்கு வலி இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வச்சு உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆகிடும். அண்ட் லாஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மைக்ரோபோர், இல்லைன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மைக்ரோபோர். இதுக்கு மைக்ரோபோர்னு சொல்லுவோம். ஏதாவது நீங்கள் ஒரு பேண்டேஜ் சுற்றுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மைக்ரோபோர். வேறு எதுவும் கிடையாது, இவ்வளோதான். இதுவும் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இருக்கணுன்ற ஒரு சின்ன ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்மளுக்கு எடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்ம மீரா ஃபார்மசி. ஸோ உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு இதெல்லாம் வேணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதி ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.